வணக்கம். வருகிற ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதற்காக பிரதமர் தமிழ்நாடு வருகிறார் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை புரிய உள்ளார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி திருச்சி வருகிறார். திருச்சிக்கு தொடர்ந்து பல புதிய விமான சேவைகள் கிடைக்க தொடங்கியுள்ளன. அதன்படி திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு புதிய விமான சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்த சேவையின் மூலம் 1 மணி நேரம் 15 நிமிடத்தில் பெங்களூருக்கு செல்ல முடியும். இரவு 12:15 மணிக்கு இந்த சேவை மேற்கொள்ளப்படுகிறது. 1:30 மணிக்கு நள்ளிரவில் இந்த விமானம் பெங்களூரை அடையும். இந்த சேவை தினசரி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 1200 கோடி மதிப்பீட்டில் புதிய முனையம் கட்டப்பட்டுள்ளது. முன்புறம் கோவில் தோற்றத்திலும் பின்புறம் அல்ட்ரா மாடர்ன் தோற்றத்திலும் இந்த விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. தற்போது திருச்சி விமான நிலையத்தை 1.5 மில்லியன் பயனாளிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 4.5 மில்லியன் பயனாளிகளை கையாளும் நோக்கில் 60 கவுண்டர்களுடன் புதிய முனையம் நிறுவப்பட்டுள்ளது. ஏற்கனவே 10 சர்வதேச விமானங்களும் 4 உள்நாட்டு விமானங்களும் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 2ஐயும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை புரிய உள்ளார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி திருச்சி வருகிறார். தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிவாரணம் குறித்து தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்க வாய்ப்புகள் உள்ளன. அதே சமயம் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் சேருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கான வாய்ப்புகளும் பிரதமர் மோடியின் இந்த தமிழ்நாட்டு பயணத்தில் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. அதிமுக சார்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மோடியை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.